இந்த சாப்டர்ல இதுவரையும் நீங்க பார்த்த டூல்ஸ் அண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒரு பிளான் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ்லாம் இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எலிவேஷன் ஒர்க்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி ரெண்டரிங் பண்ணுறது, அதை எப்படி வாக் த்ரூ பண்ணலாங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். இதில் ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே உள்ள கிரியேட் நியூவில் ப்ராஜெக்ட்னு பிக் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இது மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே வந்தோடனே லெவல் செட் பண்ணுவோம். ஸோ லெவல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஹைட் எலிவேஷன். ஸோ எலிவேஷன் என்னென்ன ஹைட் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவல்லையும் உங்கள் பிளானை ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டே உங்கள் பிளானை நீங்கள் எடுத்து அவங்க டைமென்ஷன்லாம் நோட் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஈஸியாக வீட்டை யூஸ் பண்ணி வரைஞ்சிட முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் எத்தனை லெவல்ஸ் வேணுமோ மற்ற லெவல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. ஸோ உங்களோட பில்டிங் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த எலிவேஷன் பில்டிங் அப்படிங்கிறத கான்செப்ட் மூலியமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸ்ட் நோக்கி நீங்கள் செட் பண்ண போகிறீங்க, இல்லை சவுத்து நோக்கி செட் பண்ண எதுனாலும் செட் பண்ணிங்க. ஸோ இப்போ சவுத்துன்னு செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் லெவல் 1 லெவல் 2 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இதுக்கு மேலேயே உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வேணும் அப்படின்னா புதுசாக லெவல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு எலிவேஷனில் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்கிடெக்சரில் டேட்டம் அப்படிங்கிற பேனலில் லெவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள், லெவல்ஸ் கிரியேட் ஆயிரும். இதில் உங்களுக்கு எத்தனை லெவல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வேணும் அதோட நேம் என்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஆஃப்செட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லெவல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்காக உள்ள இந்த டிஃபால்ட் லெவலையும் நம்ம மாற்றிக்குவோம். ஸோ இதில் இந்த லெவல் உள்ள ஹைட்டை மாற்றிக்க போகிறோம் 3 feet. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லெவல்ஸில் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆர்கிடெக்சரில் லெவல்ஸ். ஸோ இதில் எவ்வளோ ஆஃப்செட் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணிங்க 3 feet. ஸோ இதே பிக்லைன் மெத்தடை எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த லைன்லேருந்து 7 feet இருக்கணும். ஸோ இது ஒரு லெவல். அதே மாதிரி இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் எவ்வளவு இருக்கணும் 3 feet. ஸோ இது ஒரு ஃப்ளோர் லெவல் அப்படின்னா அதுலேருந்து இன்னொரு லெவல்ஸ் 7 feet எடுத்துங்க. ஸோ ஃபைனலாக 3 feet. ஸோ இது மாதிரி தேவையான லெவலாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹைட்லாம் அதே மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் ஃபார்ம் ஆகிற லெவலுக்கு நீங்கள் நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரவுண்ட் லெவலுக்காண்டி ஜிட்னி செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த லெவல் ஃப்ளோர் லெவல். ஸோ இங்கே உள்ளதை லிண்டர் லெவல்னு செட் பண்ணீங்க 2. ஸோ இங்கே உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதாவது FFL அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இங்கே உள்ளது இங்கே உள்ள செகண்ட் லிண்டர் லெவல் LN2 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு எஸ். ஸோ ஃபைனலாக இங்கே உள்ள பேரபட் லெவலை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான லெவலை செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக அந்த லெவல்ஸை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் தேவையான பிளானை வரைஞ்சிட முடியும். ஸோ இதில் ஃப்ளோர் லெவல் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃப்ளோரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளோர் லெவல் ஒன்று டாபிக்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட கிரவுண்ட் பிளான் எப்படி இருக்கோ அதேமாதிரி இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலில் உள்ள அந்த பிளானை ட்ரா பண்ணுறதுக்கு வாலில் எந்த மாதிரி வால் யூஸ் பண்ண போகிறோம் அதோட திக்னஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டே செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிளானில் என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேனேஜில் ப்ராஜெக்ட் யூனிட்ஸ். ஸோ இதில் லென்த். ஸோ இந்த லென்த்தில் ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டிமீட்டர்ஸ். ஸோ அதனால் சென்டிமீட்டர்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டிமீட்டர் செட் பண்ணதுக்கு அப்புறம் டெசிமல் வேல்யூ. ஸோ 2 டெசிமல் பிளேசஸை நீங்கள் அலோவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 0 பாயிண்ட் அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸ் அது அலோவ் பண்ணிக்கும். ஸோ யூனிட்டுக்கு எது சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த சிம்பிள்ஸை அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது இந்த சென்டிமீட்டரோட யூனிட்ஸை பார்த்தீங்கன்னா CMன்னு அது பிளேஸ் ஆகிருக்கும். இதை CM வேணுமா இல்லை தேவையில்லையா? ஸோ இப்போக்கி நன்னு செட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ மற்றபடி எல்லாமே அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இங்கே இருந்துட்டு நீங்கள் லென்த்துக்கு மட்டும் யூனிட்ஸை மாற்றிக்கிங்க. ஓகே. ஸோ இப்போ ஆர்கிடெக்சரில் வால் எடுத்துக்கிறேன். ஸோ எந்த மாதிரி வால் வேணும் எவ்வளோ திக்னஸில் வேணும் எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் டைப்பில் டூப்ளிகேட் இதை மெயின் வால்னு நான் ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த வால் என்ன திக்னஸில் இருக்கணும் அப்படி எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்த திட்டம் மாற்றலாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள எடிட். ஸோ பிக் பண்ணும்போதே உங்களுக்கு திக்னஸை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எவ்வளோ திக்னஸை செட் பண்ணிங்க. ஸோ சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால 23 சென்டிமீட்டர்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வால் 23 திக்னஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பிளான் அப்ராக்சிமேட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷன் கொடுத்து ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வார்டு ஹைட் எவ்வளவு இருக்கணும் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் இல்லை எந்த லெவல் வரையும் போகணும் நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வால் எது முடிய போகணும் அப்படின்னா இந்த லிண்டல் வரையும் போகணும் இல்லை இந்த லிண்டல் வரையும் போகணும் நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்க போகிறீங்க.
இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லெவலில் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வாலை நீங்கள் ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஷேப் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வரீங்க. ஸோ எங்கே ஆரம்பிக்குது இந்த இதுட்ட. ஸோ இந்த மேக்ஸிமம் லென்த் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த டேரக்ஷன் உள்ள லென்த் எவ்வளவு, ஸோ இது மாதிரி அவுட்டர் ஷேப்பை வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வேறு எதுவும் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணியிருந்தாலும் அதையும் ஃபஸ்ட்டே வரைஞ்சிங்க. ஸோ அதுக்கும் ஆர்கிடெக்சரில் அதே வால் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி போகிற இந்த மெயின் வால். ஸோ உள்ளே வேறு எதுவும் பார்ட்டிஷன் வால் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் வால் செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதுட்டு உள்ள வால் அதே மாதிரி இந்த இதுட்டு ஒரு வால். அதுக்கப்புறம் இந்த இதுட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு இந்த இதுட்டு ஒரு வால் ஸ்டார்ட் ஆகுது. இது முடிய வந்து இங்கே இதோட ஸ்பேசஸ் அதே மாதிரி இதுக்கு நேராக இந்த ஒரு ஹோல்ஸ். ஸோ இந்த வாலையும் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் வால் மாதிரி போடணும். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஷன் வால் எப்படி போடுறது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வாலில் பார்ட்டிஷன் வால்க்கு தனியாக டிஃபைன் பண்ணணும். ஸோ அதே வால் டிஃபைன் பண்ணிக்கிறோம். இதில் எடிட் டைப்பு, இது டூப்ளிகேட், ஏன்னா இந்த டைப் உங்களுக்கு மாறிடக்கூடாது. ஸோ இதுலேருந்து டூப்ளிகேட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் பார்ட்டிஷன் வால் கிரியேட் பண்ணுறோம். யார்ட்டே வால் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேம் மெத்தட்ஸ் தான், பட் என்னென்னா இதோட திக்னஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் எடிட். ஸோ திக்னஸ் எவ்வளவு அப்படின்னா அதோட பாதி செட் பண்ணீங்க. ஸோ 11.5ன்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, வால் கிளிக் பண்ணீங்க. ஸோ எதாவது அப்ளை ஆகணும், இங்கே ஆரம்பித்து இது முடிய இந்த பார்ட்டிஷன் எவ்வளோ வரணும். அதுக்கப்புறம் எகெயின் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் பார்ட்டிஷன் எவ்வளோ வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதுட்டு மெயின் வால் வேணும். ஸோ இதையும் நீங்கள் பார்ட்டிஷன் வால் போட்டதுக்கப்புறம் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ மாடிஃபைல மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த வால் மாதிரி இந்த வால் மாறணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு உள்ள எல்லா இதையும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போடுறதுனால டைமென்ஷன் கொடுத்து இதை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேனேஜில் அடிஷ்னல் செட்டிங்கில் டெம்பரரி டைமென்ஷன் பிக் பண்ணீங்க. இதில் சென்டர்லன்னு இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் டைமென்ஷன். ஸோ ரூம் ஏரியா கொடுத்துக்கிறதுனால இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும். அதனால் அதை வச்சு நீங்கள் இதை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இந்த இதில் உள்ள லென்த், ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரூமோட லென்த் எவ்வளவு, ஹரிசாண்டல் லென்த்து உங்களுக்கு 366. அதே மாதிரி இந்த லைனை பிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் 144. அடுத்தது இந்த இதை கிளிக் பண்ணும்போது இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதை பிக் பண்ணும்போது 342 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் டைப் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இந்த பார்ட்டிஷன் வால். ஸோ இதுக்குள்ள இடைவெளியும் பார்த்தீங்கன்னா 150. அடுத்தது ஃபைனலாக இந்த வால் பிக் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேஸ் டு ஃபேஸ், ஸோ கடைசியாக உள்ள இந்த ரூமுக்கு சைஸ் 132. ஸோ இப்போ ஹரிசாண்டலாக ஃபர்ஸ்ட் உள்ள ரூம் எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டீங்க. அது இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ரூமை நீங்கள் வெர்டிகலாக அலைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லைன், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 414, அதாவது இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 414ன்னு செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த லைன் அதே 414 தான் கிரியேட் ஆகிருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டுமே 414. ஸோ இதை பிக் பண்ணீங்க. இதுலேருந்து இது ஒரு 163. அப்போ 414 மைனஸ் 160 நீங்கள் செப்பரேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த லைனை பிக் பண்ணுறோம், 251ன்னு டைப் பண்ணுறோம். உங்களுக்கு இது ரெண்டுமே நேராக அலைனா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆர்கிடெக்சரில் மாடிஃபை, இதை டிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் டைமென்ஷன் இல்லை லீனியர் டைமென்ஷன். இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 425 இருக்குது. பட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 414 இருக்கணும். ஸோ இந்த வால் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வால் திக்னஸ், ஸோ இது எவ்வளோ இருக்கணும் 150 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வால் எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும். ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸை அது அலைன் பண்ணிக்கும். ஸோ இது மொத்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா, ஸோ இதை இந்த வாலை கிளிக் பண்ணி இங்கே வர டைமென்ஷனை 53ன்னு செட் பண்ணுறோம். ஸோ இப்போ கரெக்டாக கண்ணு பார்க்கறதுக்காண்டி இதை பிக் பண்ணி இதையும் பிக் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு அது மெஷர் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த லைன்லேருந்து இந்த டேரக்ட் லைன் 53ன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டோட எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது கீழே இந்த ரூமை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ரூமோட இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துங்க, ஒரு 222. அதே மாதிரி இந்த இதில் உள்ள ரூம், இந்த ரூமை அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே உள்ள எல்லா ரூமே கிரியேட் பண்ணிட்டீங்க.
இந்த இடத்துல தனியாக ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த வாலுக்கு வால். ஸோ இந்த மாதிரி வால் மெயின் வால். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த டைமென்ஷன் 116. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிளானை மட்டும் வரைஞ்சிட்டீங்க. ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் 3D வியூ பார்க்குறீங்க, உங்களுக்கு 3D வியூ ஒன்று இதில் செட் ஆகிருக்கும். ஸோ ரியலிஸ்டிக்கில் வச்சு செட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஃப்ளோர் அண்ட் ரூஃப்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாப் ஃப்ளோரை எப்படி இருக்கலாம்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இதிட்ட பாருங்கள், இந்த ஃப்ளோரில் செட் பண்ணிக்கிறேன். இந்த இதிட்ட ஃப்ளோர் பிளான் செட் பண்ணிவிட்டு, ஸோ எங்களுக்கு எது ஃப்ளோராக வேணும், இந்த ஆர்கிடெக்சரல் ஃப்ளோர் எடுத்துக்க போகிறோம். இந்த ஆர்கிடெக்சர் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டு உங்களோட பவுண்டரியை நீங்கள் டிஃபைன் பண்ணி அது ஃப்ளோராகவே டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா என்ன பவுண்டரியில் இருக்கும் அப்படின்னு செட் பண்ணீங்க. இதில் ஃபஸ்ட்டு வாலை பிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லைன் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக லைன்லேயே சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லைன்னா இதுலேருந்து இந்த லைன், அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த லைன், அகெயின் இதுலேருந்து இந்த லைனை பிக் பண்ணீங்க. ஸோ இது ரெண்டும் கார்னராக மாறினதுக்காண்டி இதையும் கார்னராக மாற்றிடலாம். ஸோ இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போனாலும் ஸ்ட்ரெயிட்டாக இதை ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கார்னர், இதுவும் கார்னர். ஸோ இந்த இது உங்களுக்கு ஃப்ளோர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ இந்த பவுண்ட்ரி, ஸோ இப்போ வந்து பிங்க் கலரில் தெரியுதா உங்களோட பவுண்ட்ரிஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்ளோர் ஒன்று இதை கிரியேட் ஆயிரும். ஸோ எடிட் டைப்பில் அந்த ஃப்ளோரோட திக்னஸ் எவ்வளோ நீங்கள் மாற்றிக்கலாம். எடிட், அந்த ஃப்ளோர் திக்னஸ் அங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ மற்றபடி எல்லா ஷேப்பையும் நீங்கள் மாற்றிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே, இந்த திக்னஸ் மாறிடும். ஸோ இதுமாதிரி ஃப்ளோர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டாப் ஃப்ளோரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எங்கெல்லாம் டோர் ப்ளேஸ் பண்ணணும், எங்கெல்லாம் விண்டோ ப்ளேஸ் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டோர். ஸோ டோர் எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளோர் லெவலில் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு பிக் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் டோர் ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாக டோரை ப்ளேஸ் பண்ணி எடுத்து ஃபிட் பண்ணிட முடியும். ஸோ டோர் ஃபேமிலி, இது இந்த டோரை பிக் பண்ணிக்கிறேன், ஓப்பன். ஸோ எந்த சைஸுக்கு வேணும், ஸோ ஹைட் உங்களுக்கு 213 செட் பண்ணியிருக்கேன், ஓப்பன். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த இதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அதை பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட் டைப், ஸோ இந்த டோரை பார்த்தீங்கன்னா வித் 120, அதே மாதிரி ஹைட் 210 அப்படின்னு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சைஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டோர் ஒன்று மேக் பண்ணிட்டீங்க. இப்போ ஹோமில் பிக் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான டோரை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளோர், அடுத்தது டோர் 1. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டோர் ஒன்று ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி டோர் ஃபேமிலி, இந்த டோர்ஸில் ரெசிடென்ஷியல் டோர் இன்டீரியர், ஸோ இதை பிக் பண்ணிக்கிறோம், ஓப்பன். ஸோ இதுவும் என்ன ஹைட்டுக்கு வேணும், ஸோ அப்புறம் பண்ணது ஹைட்டை எடுத்துகிட்டு எந்த இதில் வேணுமோ அதுகிட்ட நீங்கள் பிக் பண்ணீங்க. ஸோ இந்த இதிட்ட ஒரு டோர்ஸ் வேணும், அதே மாதிரி இந்த ஒரு டோர்ஸ். வேறு இந்த மாடலில் வேறு எங்கெல்லாம் நீங்கள் டோர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதெல்லாம் இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த இதுட்ட ஒரு டோர்ஸ், இங்கே ஒரு டோர், ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது அதை கிளிக் பண்ணி அதை எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணதுக்கப்புறம் இதோட வித்து காமிக்கும். ஸோ இந்த வித்தை நீங்கள் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ வித்தை பார்த்தீங்கன்னா 90, ஸோ ஹைட் 210, அப்ளை. நீங்கள் செட் பண்ண டோர்லாம் உங்களுக்கு வாலில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை பிக் பண்ணி கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணிக்கலாம். இது 0,
ஸோ எக்ஸாக்டாக அதை எண்டில் பொசிஷன் ஆகிட்டு அதே மாதிரி இந்த இடமும். ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஒரு 95 எகெயின் ஒரு 97 செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டோரையும் செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லா டோரையும் நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் எங்கெல்லாம் டோர் யூஸ் பண்ணீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் இதை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வேறு மெத்தட், ஸோ இந்த D1 இந்த டோரை தவிர வேறு எந்த மெத்தட்லாம் டோர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அதே இப்போ டோர்னு பிக் பண்ணிக்கிறோம். ஸோ எடிட் டைப்பில் ஒரு டூப்ளிகேட் ஒன்று D2ன்னு செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதோட வித்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75. அதே மாதிரி இது 210 இருக்கட்டும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டோர் எங்கெல்லாம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ D2 எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே பிக் பண்ணுங்கள். நீங்கள் விண்டோவை ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் விண்டோ வேணுமோ அங்கே விண்டோவை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி விண்டோ வேணுமோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணி ரீடைப். ஸோ டூப்ளிகேட்டில் அவரோட விண்டோட ஹைட் எவ்வளவு, அவரோட வித் எவ்வளவு, 120 எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ சில் ஹைட் எது நீங்கள் செட் பண்ணாலும் சில் ஹைட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த தடவை வேணுமோ அதில் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் சில் ஹைட்டை செட் பண்ணாலும் நீங்கள் சில் ஹைட் இங்கேயே செட் பண்ணிக்க முடியும். ஸோ சில் ஹைட் எவ்வளவு அப்படின்னா நீங்கள் ஃப்ளோரில் இருக்கீங்க. ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு சில் ஹைட் 3 feet இருக்கும். அப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு 3 feet அப்படின்னா 90 centimeter. ஸோ இந்த இதெல்லாம் இது மாதிரி விண்டோ வேணும். ஸோ இந்த இதை ப்ளேஸ் பண்ணாலும் எங்கே வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிங்க. ஸோ விண்டோ 3 அப்படிங்கிறது எங்கே வேணும், இந்த இடத்துட்ட வேணும். அதே மாதிரி இந்த இடத்துல வேணும். அகெயின் விண்டோ 3 இந்த இடத்துட்ட வேணும். ஸோ மற்ற எல்லாமே நார்மலாக உள்ள விண்டோ 3s. ஸோ எல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிடலாம். ஸோ இது எந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த ரூமோட சென்டரில் தான் இந்த விண்டோஸ் ப்ளேஸ் ஆகிருக்கணும். அதுக்காண்டி இதை 150 செட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி இதையும் 183 எக்ஸாக்டாக சென்ட்ரல் ப்ளேஸ் ஆகிருக்கு. இதுவும் கரெக்டாக விண்டோ ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி ஹோம் பட்டனை பிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எகெயின் 4A செட் பண்ணிப்போம். அடுத்து நீங்கள் செட் பண்ண போகிறது விண்டோ 2. அந்த விண்டோ 2 எங்கெல்லாம் இருக்கும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விண்டோ 2 ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோட்ட கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோ இதை எடிட் டைப்பை டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ விண்டோ 2ன்னு ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதோட ஹைட் எவ்வளவு, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 135. ஓகே. ஸோ இது வித் பார்த்தீங்கன்னா 120. ஸோ அதே தான் இருக்குது. ஓகே. ஸோ இது மாதிரி விண்டோஸ் எல்லாம் எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ 2 எங்கெல்லாம் வேணுமோ அங்கே நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இதுகிட்ட ஒரு விண்டோ 2 வேணும். அதே மாதிரி இந்த இதுட்டையும் ஒரு விண்டோ 2 வேணும். ஸோ வேறு எங்கே இந்த ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கெல்லாம் விண்டோ 2 வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு விண்டோ 2. அடுத்தது விண்டோ 4 அந்த கிச்சனுக்குள்ள விண்டோட நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணணும். இப்போ எகெயின் விண்டோ போகிறேன். இந்த விண்டோவில் W4 அப்படின்னு ட்ராயிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ W4 பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 135 வித் 200. ஸோ அதுக்காண்டி எகெயின் எடிட் டைப்பில் டூப்ளிகேட். ஸோ இதோட பேர் என்ன வச்சுக்கோம்னா W4 விண்டோ 4ன்னு செட் பண்ணிப்போம். ஸோ இந்த விண்டோ 4ல் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 135. ஸோ பட் வித்தை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோதுன்னா இது 200க்கு இந்த விண்டோ 4ஐ சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. செல் ஹைட் உங்களுக்கு 91.44 அதாவது 3 feetல கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் எங்கே வேணும் இந்த விண்டோ 4, இந்த இதுகிட்ட விண்டோ 4 வேணும். கரெக்டாக இதையும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ வேறு எங்கேயாச்சும் விண்டோ 4 வேணுமா நீங்கள் விண்டோ 4ஐ செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளோர் விண்டோ W4 அப்படின்னு FW4 ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அந்த FW4 என்ன சைஸ்ன்னு பார்த்துக்கிறோம். ஸோ இந்த FW4 இதுக்கு சேம் சைஸ் தான், பட் ஹைட்டு மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறிருக்கு. ஸோ என்ன ஹைட் மாறிக்குன்னா ஹைட் மட்டும் 135. ஸோ அதுக்காண்டி எடிட் டைப்பில் டூப்ளிகேட்டில் இதோட பேர் என்ன FW4 செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ வித் 200 பட் இதை மட்டும் நீங்கள் 195ன்னு செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த விண்டோ எந்த இடத்துல வேணுமோ அதுகிட்ட ப்ளேஸ் பண்ணிங்க. இந்த விண்டோ இந்த ரூமுக்கு சென்டரில் வேணும் 254. ஸோ கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு விண்டோ, இது ஒரு விண்டோ. அடுத்தது எல்லா விண்டோ நீங்கள் இந்த இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த இதுகிட்ட ஒரு விண்டோ ஒன்று ப்ளேஸ் பண்ணணும். இந்த இதுகிட்ட ஒரு
KW3 அதாவது கிச்சன்ல யூஸ் பண்ற விண்டோவை யூஸ் பண்ணிக்க போறீங்க. எல்லாமே செப்பரேட் விண்டோவை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தனித்தனியா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுட்ட ஒரு விண்டோஸ். ஸோ அது பேரு KW3 அப்படிங்கிறதுக்காண்டி எடிட் டைப்ல டூப்ளிகேட் KW3ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சைஸஸ் டிராயிங்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அங்க பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ KW3 சைஸஸ் உங்களுக்கு 150 into 110. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது 110 செட் பண்ணீங்க, அதாவது ஹைட். அதோட வித் எவ்வளவு 150 செட் பண்ணிட்டு ஓகே. ஸ்டில் ஹைட் அதே தான். ஸோ பட் எந்த திட்ட வேணும் அப்படின்னா இந்த KW3ங்கிறது இந்த திட்ட வேணும். கரெக்டாக சென்டரில் பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த திட்ட KW2. ஸோ KW2 இன்னொன்று கிரியேட் பண்ணிப்போம் டூப்ளிகேட்டில் KW2. ஓகே. ஸோ இதோட சைஸஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இது 100 தான் இருக்கு. அதாவது ஹைட் வந்து உங்களுக்கு 100 தான். அதே மாதிரி இந்த வித் உங்களுக்கு 120 தான் இருக்கு. ஓகே. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இதை செட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணிட்டு எங்கே வேணும் இந்த இதை கரெக்டாக சென்டராக பார்த்து வேணும். ஸோ இந்த விண்டோ நீங்கள் ஈஸியாக பிளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி தேவையான விண்டோஸ் அண்ட் டோர்ஸை பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறது இந்த வெண்டிலேட்டர்ஸ். ஸோ வெண்டிலேட்டர்ஸில் எங்கெல்லாம் இருக்கும் அதோட சைஸஸ் எல்லாம் என்ன நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம். ஸோ எல்லா வெண்டிலேட்டர்ஸும் காமன் சைஸ் தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வெண்டிலேட்டர் சைஸ் 60 x 60 ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஸ்கொயர் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு சாதாரண விண்டோலேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விண்டோவும் ஒரே மாடலில் போட்டிங்க. ஸோ வெண்டிலேட்டருக்கு வேறு சைஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் விண்டோஸ் எடுத்துக்க போகிறோம். பட் விண்டோஸ் ஸ்டைல லோட் ஃபேமிலியிலேருந்து அந்த வெண்டிலேட்டருக்கு தகுந்தாப்புல மாற்றிக்க போகிறோம். அண்ட் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற விண்டோஸ். ஸோ எந்த மாதிரி விண்டோ வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக இதுலேருந்தே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிக் பண்ணுங்கள், விண்டோஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரி விண்டோஸ், ஸோ இது மாதிரி விண்டோஸ் எடுத்துக்குவோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் விண்டோஸ். இதை பிக் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் டூப்ளிகேட். ஸோ இது பேர் என்ன வெண்டிலேட்டர் வின்னு டைப் பண்ணி ஓகே. இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஒரு 60, அதே மாதிரி இந்த வித்தும் ஒரு 60. ஓகே. ஸோ இங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த திட்ட ஒன்று வெண்டிலேட்டர் வேணும். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் வேணும் இந்த திட்ட ஒரு வெண்டிலேட்டர் வேணும். அடுத்தது இந்த திட்ட ஒரு வெண்டிலேட்டர் வேணும். ஸோ வெண்டிலேட்டர் உங்களுக்கு தெரியாது, ஏன் அப்படின்னா அது டிண்டர் லெவலுக்கு மேலே இருக்கிறதுனால வெண்டிலேட்டர் உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் எல்லா வெண்டிலேட்டரும் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹோமில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் சேவ் பண்ணல. ஸோ சேவ் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் பண்ண டேட்டாஸ்லாம் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் டோர், விண்டோஸ் அண்ட் வெண்டிலேட்டர் எல்லாமே செட் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி டோர் பிளேஸ் பண்ணியாச்சு, தேவையான இடத்துல விண்டோஸ் பிளேஸ் பண்ணியாச்சு அண்ட் டோர்ஸ் எல்லாமே நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஓப்பனிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ வேறு எதுவும் டோர்ஸ் வேணுமாலும் நீங்கள் இப்போயே செட் பண்ணிடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே இந்த காமன்ஸ் ரெடி பண்ணி முடிச்சோன்னா ஒரு ஃப்ளோர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ எது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற லெவலில் ஒரு ஃப்ளோர். ஸோ இதை பிக் பண்ணி லயனில் பிக் லைன். ஸோ பவுண்டரியை ஷேர் பண்ணுங்க. கார்னர் மூலியமா இது ரெண்டையும் கார்னர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லைன்ஸை யூஸ் பண்ணி இதையும் ஜாயின் பண்ணிட்டேன், இதையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுக்கும்போது அது ஒரு ஃப்ளோர் கிரியேட் ஆகும். என்ன ஆகுனா இந்த ஃப்ளோர் எங்கே கிரியேட் ஆகும், அட்டாச்டு இஸ் த பாட்டம். ஓகே, ஃப்ளோர் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரில் தான் உங்களோட டாப் செக்ஷனை வரைய போகிறீங்க. ஸோ டாப் செக்ஷன் எப்படி இருக்குமோ அதை செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல், அதாவது இந்த டாப்பில் என்ன பிளான் இருக்கோ அதை நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இந்த டாப் ஃப்ளோர்லையும் உங்களுக்கு கீழே இந்த ரூம் சைஸ் எல்லாம் அதேமாரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுமாரி நீங்கள் ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாலில் ஸோ எந்த மாதிரி வால் வேணும், ஃபஸ்ட்டு மெயின் வால் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இதெல்லாம் உங்களோட மெயின் வால். ஸோ இந்த பிளான்லேயும் உங்களோட அவுட்டோ ப்ரொஃபைலை வரைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உள்ள இன்சர்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க.
பட்டனை பிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ 3 ஃபீட் 3 ஃபீட் எல்லாமே தள்ளி பிளேஸ் ஆனதுனால இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக கொடுத்துட்டீங்க. ஸோ இதோட வால் ஹைட் என்ன அப்படின்னு நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டே செட் பண்ணியிருக்கணும். ஸோ செட் பண்ணலை, இப்போ செட் பண்ணாலும் செட் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு வால் கிளிக் பண்ணுங்க. இந்த வால் ஹைட் பார்த்தீங்கன்னா அப் டு லிண்டல் வரையும் தான் இருக்குது. ஸோ இது முடிய போனால் அப் டு பேரப்பட் வரையும் இது போகணும். ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லாம் மாறணும் அப்படிங்கிறதாண்டி மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பிக் பண்ணி இந்த டோர்லாம் பிக் பண்ணிங்கன்னா அது அப்புறம் இது மாறிடும். ஸோ எல்லாத்தையும் ஹைட் மாற்றிட்டீங்க. இப்போ விண்டோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. திரும்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சில டோர்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் ஆகலை, இப்போ 3Dல பார்த்தா தெரியுது அப்படின்னாலும் ஸோ 3Dல இங்கே வச்சு நீங்கள் டோர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஓப்பனிங்ஸ். ஸோ ஓப்பனிங்ஸ் அப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல டோர் அப்ளை பண்ணணும். ஸோ டோர் அப்ளை பண்ணால் இந்த இடத்துல வால் வேணும். ஸோ அதுக்குமே என்ன பண்ணுறது? ஸோ மாடிஃபைல எக்ஸ்டெண்ட். எது எக்ஸ்டெண்ட் ஆகணும்? இந்த ஃபேஸ் முடியும், இந்த வால் எக்ஸ்டெண்ட் ஆகணும். இதுக்கப்புறம் ஸோ 3Dலேயே வச்சு நீங்கள் டோரை செட் பண்ணிக்கலாம். ஸோ 3Dல D2 இந்த இதில் வேணுமா வந்துட்டு பிக் பண்ணிங்க. ஏன்னா உங்கள்கிட்ட எக்ஸாக்ட் சைஸ் இருக்கும். ஸோ அளவெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக இங்கே பிக் பண்ணி 0ன்னு செட் பண்ணிங்கன்னா அந்த எண்டு வரையும் அந்த டோர் செட் ஆகும். ஸோ இந்த வாலோட எண்டில் இது செட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி இந்த D1ங்கிற டோர் வேறு எங்கெல்லாம் வேணும்? ஸோ இந்த பாத்ரூமுக்கு வேணும், இந்த பாத்ரூமுக்கு வேணும். ஸோ இந்த டோர் ப்ளேஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அதுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வாலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே கான்செப்ட் மாடிஃபைல எக்ஸ்டெண்ட். இதே மாதிரி இந்த ஃபேஸ் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால் அதே மாதிரி எக்ஸ்டெண்டில் இந்த ஃபேஸ் வரையும் இந்த வால் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் ஆர்கிடெக்சரில் டோரு எந்த இதில் வேணும்? இந்த டோரை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டோர் எங்கே இருக்கணும்னா ரெண்டரில் இருக்குது. பட் எங்கே இருக்கணும்? இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சைட் டிஸ்டன்ஸ் வரும். இது 0 இருக்கணும். ஏன்னா அந்த எண்டில் இருந்தாலே போதும், கரெக்டாக அந்த வாலை டச் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இந்த டோர் D1 ஸோ இல்லைன்னா D2. ஸோ பாத்ரூம் எல்லாத்தையும் நீங்கள் D2 போகிறதுனால இதில் D2வே போட்டுக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு எங்கே இருக்கும் டோர்? இந்த இதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ப்ளேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். எங்கன்னா 0. ஸோ இப்போ தேவைப்பட்ட டோர்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இதுட்டையும் டோர் வேணும். அதுக்காண்டி இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். மாடிஃபைல எக்ஸ்டெண்ட். இந்த ஃபேஸ் வரையும் இந்த வால் எக்ஸ்டெண்ட் ஆகணும். இந்த இதில் உள்ளது ரெண்டும் டோர் 1. ஸோ கொஞ்சம் பெரிய டோராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ D கிளிக் பண்ணி D1ன்னு பிக் பண்ணுங்கள். இந்த இதுட்ட வேணும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டோரை பிக் பண்ணி இந்த இதுட்ட உள்ளது 0 அதில் மெர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி இதே டோர் இந்த சைடு வேணும். இப்போ நீங்கள் ஃப்ளோரில் செட் பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். டோர்லேயே செட் பண்ணிக்க முடியும். இப்போ டோரு 4 இந்த இதுட்ட வேணும், இந்த இதுட்ட வேணும். ஸோ உள்ளால திறக்கணுமா இல்லை வெளியாக திறக்கணுமா? ஸோ இந்த சைடு உள்ளால திறக்கணும். ஸோ கொடுத்துட்டு கண்டிப்பாக இதை 0ன்னு நீங்கள் மாற்றியாகணும். அப்போ அந்த வாலோட அது டச் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளானில் தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க. இப்போ ஹோம்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகிருக்கு. இனிமேல் நீங்கள் பண்ண போகிறது உங்களோட எலிவேஷன் ஒர்க்கு தான் நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. இதான் பிளான். வேறு எதுவும் காம்பவுண்ட் நீங்கள் வைக்கலாம்னாலும் இப்போயே நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணி ஹைட். ஸோ உள்ள வரையும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பிக் பண்ணி நீங்கள் எல்லா காம்பவுண்ட்ஸையும் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக நீங்கள் உங்கள் காம்பவுண்ட்ஸை உள்ள கொண்டு வந்துட முடியும். ஸோ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உங்களோட எலிவேஷன் ஒர்க்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல இதே ஃப்ளோரை மேலே நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. அதுக்காண்டி எதில் வச்சுக்க போறீங்கன்னா இந்த பேராபெட் லெவலில் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ளோர் ஒன்று போட போகிறோம். ஏன்னா ஃப்ளோர் உங்களுக்கு டெப்த்து கீழே தான் ஆளாகும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நீங்கள் ஃப்ளோர் போட்டுடலாம். ஸோ டாப் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அதை பிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளோராக வரணும்.
ஸோ இப்போ இதில் ரெண்டையும் கார்னர், ஸோ இது பாட்டம் கிரியேட் ஆகும், நோ ப்ராப்ளம். எவ்வளோ திக்னஸ்னு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிருக்கும். அப்படி ஆகலை அப்படின்னா இதை நீங்கள் மாற்றி ஆகணும். ஸோ கரெக்டாக 6 inches கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஃப்ளோரும் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஃப்ளோரையும் நீங்கள் கொஞ்சம் திக்னஸோட மாற்றினாலும் திக்னஸோட மாற்றிக்க முடியும். இல்லை அந்த ப்ரொஃபைலை எடிட் பண்ணாலும் இந்த ப்ரொஃபைலையும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வர்றீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் பவுண்டரிஸ். ஸோ இதில் வச்சு எடிட் பண்ணலாம், இந்த பார்ட்டில் வச்சு எடிட் பண்ணும். ஸோ இதை எடிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃப்ளோரும் ஃபுல்லாகவே வரட்டும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் ஃப்ளோர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பேராபெட் வால் டிசைன் பண்ணாலும் பேராபெட் வால் டிசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே பேராபெட்டில் செட் பண்ணிவிட்டு வால், எந்த மாதிரி வால், பேசிக் வாலில் மெயின் வால் செட் பண்ணிட்டு உங்களோட வாலை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவுட்டரில் மட்டுமே நீங்கள் வால் கிரியேட் பண்ணால் போதும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃப்ளோர் ஒன்று, அது வால் ஒன்று கிரியேட் ஆகிடும். இந்த வாலோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் கிளிக் பண்ண மாதிரி தெரியும், 9 ஐட்டம் செட் ஆகிருக்கு. பட் இந்த வால் 8, இந்த வால் மட்டும் தான் செட் பண்ண போகிறீங்க. இந்த வால்லாம் எவ்வளோ ஹைட் இருக்கணும், அன்கனெக்டட் 213, அதாவது 3 அடியில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 213 கிரியேட் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்க முடியும். 91.44 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ ஹோமில் பிக் பண்ணுறோம் எவ்வளோ ஹைட். ஸோ இதை மட்டும் நீங்கள் மாற்றலை, அதனால் மாடிஃபைல மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், இது மாதிரி இதெல்லாம் மாறணும். ஸோ உங்களோட பார்ட்டிஷன் வாலை நீங்கள் எக்ஸாக்டாக கிரியேட் பண்ணி ஒரு ஹோம் ஒன்று டெவலப் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இதான் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகலாம் உங்களோட வீடோட டெக்கரேஷன், அதாவது எலிவேஷன் ஒர்க் தான் நீங்கள் இனிமேல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த எலிவேஷன் ஒர்க் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த இடத்துல ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு வால், சின்ன வால் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல பேராபெட் வால் இருக்கிற மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு 3 feet ஒரு வால் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எதுக்காண்டினா, ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் எம்டி ஸ்பேஸ் விடுறதுனால இந்த இடத்துல ஒரு வால் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கும் ஆர்கிடெக்சரில் வால், ஸோ எந்த வால், மெயின் வாலாக கிரியேட் பண்ண போகிறேன். அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 91.44, 3 feet இருக்கும். ஸோ இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இதில் ஸோ இந்த வால், இப்போ ஆர்கிடெக்சரில் ஹோம் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வால் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வேறு எதுவும் எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் பண்ண போகிறதெல்லாம் எக்ஸ்டீரியர் ஒர்க். ஸோ மாசிங்கை யூஸ் பண்ணியோ இல்லை வேறு எதுவும் அட்வான்ஸ் டூலை யூஸ் பண்ணியோ ஸோ இந்த ஹோமை நீங்கள் அழகுபடுத்தலாம். ஸோ எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஒன்று ஒன்றா பண்ணுறேன், அதை வரிசையாக நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். யூஸ் இப்போ இதில் சின்ன வால் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். இந்த ஃப்ளோரை எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளோரில் இந்த இடத்துட்ட ஒரு சின்ன வால், ஸோ வால், ஸோ அது மெயின் வால் மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் இருக்கும். பட் ஹைட்டு வந்து 3 feet வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு பாதி ஹைட்டுக்கு ஒரு வாலாகவும் பாதி ஹைட்டுக்கு நீங்கள் ஒரு கிரில் மாதிரி ஒரு கைப்பிடி கம்பி மாதிரி ரைலிங் மாதிரி போடனாலும் போட்டுக்க முடியும். ஸோ 3 feetல ஒரு 60 சென்டிமீட்டருக்கு வால் மேலே கிரியேட் பண்ண போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கே ஆரம்பித்து இந்த எண்ட் வரை வந்து இந்த எண்ட், இந்த வால். இப்போ ஹோம் பிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஹைட்டில் இருக்குது, இது ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வால் போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சம்திங் வால் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. ஸோ அதுக்காண்டி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை பிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துட்ட இது மேலே உள்ள ஃப்ளோர், கீழே உள்ள ஃப்ளோரை பிக் பண்ணிவிட்டு வால் ஃப்ளோரில் இது எவ்வளவு, இதுவும் அதே 2 feet ஆகட்டும். மிச்சம் உள்ளதை நீங்கள் ஒரு கிரில் மாதிரி போட்டு சரி பிக் பண்ணி இந்த சென்டர். ஸோ இதில் ஃபுல்லாக வேண்டாங்கிற நீங்கள் ஸ்டெப் மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் பவுடர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி இதுக்கப்புறம் மேலே நீங்கள் ஒரு கிரில் மாதிரி யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த இதையும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே எக்ஸாக்டாக பண்ணிட்டீங்க. அடுத்தது மாசிங் யூஸ் பண்ணி மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் மாசிங் யூஸ் பண்ணலான்னா இந்த விண்டோக்கு கொடுக்குறது, ஸோ வேறு எதுவும் ப்ரொஃபைல் வேணாலும் அந்த அதுக்கு ப்ரொஃபைலுக்கு நீங்கள் மாசிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மாசிங் கிரியேட் பண்ணுறேன். இன்பிளேஸ் மாஸ் ext1 செட் பண்ணி எந்த இதுட்ட வரைய போகிறீங்களோ அந்த ப்ரொஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் தான் வரைய போகிறேன். ஸோ வரைய போகிறீங்க, ஓகே. அது எந்த ஃபேஸில் வரைய போகிறீங்க, இந்த ஃபேஸில் வரைய போனால் இந்த ஃபேஸில் டேரெக்டாக வரைஞ்சிக்கலாம். ஸோ பிக் பண்ணுங்கள், ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று டேரெக்டாக வரைஞ்சிக்கிட்டீங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் அதை செலக்ட் பண்ணி அவர் டைமென்ஷன் சைஸில் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும் மொத்தம், ஸோ எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. இது ஒரு 120 இருக்கட்டும். அதே மாதிரி
இந்த வித் எவ்வளோன்னு பார்க்கறதுக்காண்டி இந்த வித். ஸோ இது ஒரு 80. ஸோ இது மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்கள் ஒரு 3D ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ இந்த 3D ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்காண்டி தான் நீங்கள் பண்ண போகிறது இந்த கிரியேட் ஃபார்ம் ஃபீச்சர்ஸ். ஸோ மாற்றுறதுக்கு முன்னாடி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எட்ஜ், ஸோ டாப் எட்ஜில் செட் பண்ணிப்போம். செட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ஃபார்ம். ஸோ இந்த சைடு வருது. நீங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொடுத்தாலும் ஓகே, ரிவர்ஸ் டைரக்ஷன் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ மொத்தம் எவ்வளவு வரணும்? இது ஒரு 60 சம்திங் வரனாலும் 60 கொடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவு உங்களுக்கு வரணுமோ அந்த அளவு நீங்கள் மாசிங்க இதில் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஓகே அப்படின்னா ஃபினிஷ் மாஷ் அப்படின்னு கொடுங்க. இந்த மாஸ் உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் வாலாக மாற்றி ஆகணும். ஸோ ஆர்கிடெக்சருக்கு முன்னாடி மாசிங்கில் எல்லாத்தையும் வாலாக மாற்றலாம், இல்லைனா நீங்கள் லேட்டாக மாற்றலாம், லேட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு மாசிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல உள்ளதா பார்ட்டிஷன் வாலுமே வேண்டாம், ஒரு மெயின் வால் போய் போட போனாலும் மெயின் வால். ஸோ எந்த நேரத்துலையும் நீங்கள் ஈஸியாக மாற்றலாம் மெயின் வால். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் மேம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு மாசிங் இங்கே உள்ள இன்பிளேஸ் மாஸ். இது பேர் என்னன்னா ext2. ஸோ அது 1 செட் பண்ணியிருக்கோம், இதை 2 செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிட்டு இது எந்த ஃபேஸில் வேணும், எந்த ப்ரொஃபைலுக்கு வேணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த ப்ரொஃபைலுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள். ஸோ இந்த ஃபேஸில் பார்த்து தான் எடுக்க போகிறீங்க. இந்த ஃபேஸில் எங்கே எடுக்க போறீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து. ஸோ இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வித்துன்னு நீங்கள் தனியாக செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணீங்க. இதுலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் இதை பிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த என்டிட்டியை பிக் பண்ணுங்க. பிக் பண்ணும்போது இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 120 கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லைன் இதை பிக் பண்ணும்போது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா 80 கொடுத்தீங்க. ஸோ அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே வேலை இங்கே நீங்கள் கொடுத்துக்க முடியும். அதே நீங்கள் டாப் எட்ஜஸ். ஸோ டாப் எட்ஜை பிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதை மூவ் பண்ணி இந்த எட்ஜில் பிக் பண்ணிக்கிறோம். ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாப் எட்ஜை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இது எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 120. ஸோ ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ இப்போ இதையும் நீங்கள் 3D ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணுங்கள், கிரியேட் ஃபார்ம் கொடுத்துட்டு இதை ரிவர்ஸில் மாற்றி விட்றோம். ரிவர்ஸில் மாற்றிட்டு திக்னஸ் தெரியுது, அப்புறம் திக்னஸ் கொடுக்க முடியும். டேரக்டாக திக்னஸ் 60. ஸோ திக்னஸ் எதுலேருந்து எடுத்துருக்கு, இது ஒரு 60. ரெண்டு ஈவனாக கரெக்டாக சென்டரில் பிளேஸ் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாஷும் ஓகேன்னா இந்த ஃபினிஷ் மாசம் கொடுத்து இந்த மாசம் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிரில் மாதிரி போடணும். இந்த இதில் ஒரு கைப்பிடி, ஒரு கம்பியில் கைப்பிடி மாதிரி போடனாலும் நீங்கள் ரயிலையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ரயிலெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் ரைலிங். ஸோ இந்த ரயிலில் ஸ்கெட்ச் பாத் ரைலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எதில் ரைலிங் போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரில் தான் போட போகிறோம். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டு ஸோ அந்த வால் ஹைட் எவ்வளவு, ஸோ நீங்கள் இமேஜினரியாக கிரியேட் பண்ண இந்த வால் ஹைட், இந்த வால் ஹைட் எவ்வளோதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ 16 இருக்குது. ஸோ 60க்கு மேலே நீங்கள் பேஸ் ஆஃப்செட் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ ஃப்ளோர்னு செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் ரைலிங், அதில் ஸ்கெட்ச் ரைலிங், பேஸ் ஆஃப்செட் ஆட்டோமேட்டிக்காக 6 ஃபீட்னு எடுத்திருக்கு. ஸோ இப்போ இதிலேருந்து ரைலிங் இது முடிய வேணும். ஓகே, ஸோ இப்போ ஹோமில் பாருங்கள், உங்களுக்கு அது முடிய ரைலிங் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஹைட்டை கம்மி பண்ணுவோம். நீங்கள் ரைலிங்கோட ஹைட்டை கம்மி பண்ணுறதுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பைப் ஷேப்பில் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பைப் ஷேப்பில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எடிட் டைப்பில் இதோட ஹைட் எவ்வளவு, ஸோ அந்த ஹைட் ஒரு 60. அப்ளை. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஹோமை பிக் பண்ணி பாருங்கள் இந்த ரைலிங் எப்படி செட் ஆகிருக்குன்னு. ஸோ உங்களோட ரைலிங் ஒன்று எக்ஸாக்டாக இதில் செட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ரைலிங் போடணும். ஸோ நீங்கள் க்ளோஸ் ரூப்பாக ரைலிங் போடலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் ப்ரொஃபைலில் ரைலிங் போடலாம். அதனால் நீங்கள் தனித்தனியான இதை போட்டாகணும். ஸோ எகைன் ரைலிங்கில் இது ஒரு 10 செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இதில் ஆரம்பித்து இங்கே ஒரு ரைலிங், அதே மாதிரி இது சென்டரில் ஆரம்பித்து இந்த ஒரு ரைலிங். ஸோ கண்டிப்பாக ரெண்டு கனெக்ட் பண்ணிடுங்க. கார்னரை யூஸ் பண்ணி இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரைலிங் ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஹோம் அந்த செட்டிங்ஸை நீங்கள் மாற்றணும். ஸோ அதை பிக் பண்ணி எந்த மாதிரி டைப்ஸ் வேணும் உங்களுக்கு, பைப் ஷேப்,
ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வேணுனாலும் அந்த ஃப்ளோரை எகைன் பிக் பண்ணிவிட்டு ரைலிங் லயன் 10 ஃபீட்டு என்ன லயன் வேணும், இந்த பைப்பு தான் வேணும். ஸோ இப்போ இதை ஆரம்பித்து இது வரையும் இது ரைலிங் கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் தேவைப்பட்ட ரைலிங் எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற ஒர்க் இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன எல்லாமே மாசிங்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாசிங்கில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாசிங்கில் கொஞ்சம் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சவுத் டைரக்ஷன். ஸோ ஏன்னா இந்த வீட்டை எந்த ஃபேஸ் நோக்கி கட்டினேன் அப்படின்னா சவுத்தை பார்த்து கட்டினேன். ஸோ சவுத் டைரக்ஷனில் திருப்பிங்க. ஸோ இந்த இதை ஹிடன் லைனில் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பண்ண போகிறதும் அதே மாசிங் தான், பட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாசிங்கில் இன்பிளேஸ் மாஸ் ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரி அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏதாச்சும் நேம் உங்களுக்கு பிடிச்ச நேம் இங்கே செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிக் பிளேன் எந்த ஃபேஸில் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸை தான் வரைய போகிறோம். ஸோ அந்த ஃபேஸை சொல்லிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வரைய முடியும். ஸோ இந்த ஃபேஸ் இங்கே லைன் எடுத்துகிட்டு உங்களோட ப்ரொஃபைலை கரெக்டாக வரைஞ்சிருங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைலை எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டோம். ஸோ இதான் உங்களோட ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு கிளிக் பண்ணும்போது இது திக்னஸ் எவ்வளவு. ஸோ இந்த ஃப்ளோர் திக்னஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 11 கொடுத்துருப்பீங்க. அதே தான் எக்ஸாக்டாக 11.5 ப்ளஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஃபுல்லுக்கு 22.5 கொடுப்பீங்க. ஸோ 11.5 இந்த ஸ்டைலிஷ்காண்டி கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை கிரியேட் ஃபார்ம். ஓகே, எக்ஸாக்டாக இது ஒரு 3D ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. பட் உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் தேவையில்லை. அதுக்காண்டி திக்னஸை கம்மி பண்ண போகிறோம். ஸோ இந்த திக்னஸை கம்மி பண்ணுறதுக்காண்டி மொத்தமாக சேவ் பண்ணி ஸோ இப்போ இந்த இடத்துல இதோட திக்னஸ் செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது எந்த திட்டேருந்து 20 பிளேஸ் ஆகிருக்கணும். ஸோ இதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதுனால இந்த திட்ட 16 செட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த வாலோட இது அட்டாச் ஆகிரும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த இடம் மட்டும் உங்களுக்கு சின்ன ப்ரொஜெக்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ கடைசியாக ஃபினிஷ் மாஸ். அடுத்தது இதே மாதிரியான மாசிங்கை நீங்கள் இந்த இடத்துலையும் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி மாசிங் இன் சைட்டில் இன்பிளேஸ் மாஸ் இதில் விண்டோ எக்ஸ்டின்னு நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்தது என்ன ப்ரொஃபைல் வரைய போகிறீங்களோ அந்த ப்ரொஃபைல் டூவில் நீங்கள் எடுத்துங்க. அதை எடுத்துகிட்டு ஸோ எந்த ஃபேஸில் வரைய போகிறோம். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைலை இதில் வரைஞ்சிக்கிறோம். ஸோ இது நேராக கொண்டு வரதுக்காண்டி சவுத் டைரக்ஷனை செட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் இந்த 2D ஷேப்லேயே வரைய முடியும். இந்த இடத்துல கார்னர் டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே ரெண்டும் கார்னர். ஸோ இப்போ உங்களுக்கு க்ளோஸ் லூப் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல் கிடச்சதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைலை சாலிட் ஃபார்மாக மாற்ற போகிறோம். ஸோ சாலிட் ஃபார்மை மாற்றுறதுக்காண்டி அந்த ப்ரொஃபைலை சேவ் பண்ணுங்கள். ஸோ ஒரே லூப்பாக, அதாவது ஒரே குரூப்பாக இது செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ள கிரியேட் ஃபார்ம். ஸோ இந்த செலெக்ஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஃபார்மாக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஹோமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த செலெக்ஷன் உங்களுக்கு டெப்த் ஆட் ஆகி ஒரு திக்னஸ் மெட்டீரியலாக சாலிடாக டெவலப் ஆகிருக்கு. இப்போ இவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு தேவையில்லை. இந்த திக்னஸை கம்மி பண்ணணும். ஸோ அதுக்காண்டி
இந்த எல்லா எண்டையும் செலக்ட் பண்ணி ஒரு வேல்யூஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ வேல்யூஸை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிஸ்டன்ஸ், இது இதோட டெப்த்து. ஸோ இந்த டெப்த்து எவ்வளவு இருக்கட்டும் ஒரு 20. ஸோ இந்த டெப்த்து 20 இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இது எவ்வளவு இருக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு 50. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாக்டாக அதில் அட்டாச் ஆகலை. ஸோ இதை நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ எவ்வளோ கம்மி பண்ணலாம், ஒரு 40. ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த வாலில், அதாவது நீங்கள் பிளான் பண்ண மாதிரி இதில் அட்டாச் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பக்கத்தை நீங்கள் மாசிங் பண்ணணும். அது மாதிரி எந்த இடத்துல நீங்கள் மாசிங் பண்ணணுமோ அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைலை வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ், அது மாசிங்கில் யூஸ் பண்ணுற 5 கான்செப்டில் ஏதோ ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் சாலிட் ஃபார்மை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இந்த விண்டோக்கு ஒரு மாஸ்கிங் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி தான் இதுக்கு போட்ட மாதிரி ஒரு லூப் போட்டு அதை மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாஸ் ஓகே அப்படின்னா ஃபினிஷ் மாஸ். எகெயின் மாசிங் அண்ட் சைட் இன் பிளேஸ் மாஸ். ஸோ ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாஸோட பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் 5ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ ext5ன்னு செட் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைல் வரைய போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெறும் பிளான் செட் பண்ணாலும் பிளான் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதிட்ட ஒரு டேட்டா பிளான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த டேட்டா பிளான் செட் ஆகிட்டு ஷோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டேட்டா பிளான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டா பிளானை நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த பிளான் இருக்குது, இதில் தான் நீங்கள் இந்த ப்ரொஃபைலை வரைய போகிறீங்க. ஸோ எந்த மாதிரி ப்ரொஃபைல் வேணும், ஸோ இந்த ப்ரொஃபைல் இதில் ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் சவுத்தில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டைமென்ஷன் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 180 இருக்குது. ஸோ 180னா 190 வேணும். ஸோ இதுமாதிரி நீங்கள் ஈவனாக இதை அலைன் பண்ண முடியும். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் இது எக்ஸஸாக அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது முடிய வேண்டாம், அது இப்போ மாடிஃபைல பார்க்குறீங்க, அது 3D வியூவில் இது முடி தான் இருக்குது. பட் உங்களுக்கு எது முடிய வேணும்னா இது ஃபுல்லாக வேணும். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் சவுத்தில் செட் பண்ணிட்டு இதை ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிக் பண்ணும்போது பிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏகேன் இந்த இதை மட்டும் கிளிக் பண்ணி இந்த லென்த் எவ்வளவு, ஒரு 150. ஏகேன் இது 165. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வர்ற வரையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இது வச்சா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல் ஷேப், உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற ஷேப் கிடைக்க வரையும் நீங்கள் இதை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஃபைனலாக 185 செட் பண்ணி ஓகே. அதுமாதிரி கீழே எது நீங்கள் வரையினாலும் கீழே நீங்கள் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ண 4 எட்ஜையும் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபார்ம். ஸோ அதுவும் ஃபார்மாக கிரியேட் ஆயிரும். ஹோமில் பார்க்குறீங்க. ஸோ இதே போல் சைஸ் இருக்கணும். ஸோ இதையும் சைஸை மாற்றுறதுக்கு இந்த 4 எண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண சைஸ் தெரியும். ஸோ இதான் ஒரு திக்னஸ். ஸோ 80 திக்னஸாக இருக்குது. ஸோ திக்னஸ் 80 உங்களுக்கு வேண்டியில்லை, இது ஒரு 30 இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு 30ன்னு கிரியேட் ஆயிரும். இல்லைனா வேறு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், 25 இருக்கட்டும். ஸோ 25 இருக்கிறத விட இந்த இது எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்கணும். 50க்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதை வேல்யூ இங்கே கொடுத்துக்கலாம். ஒரு 40, 45ன்னு செட் பண்ணினா அது எண்டு வரையும் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி தேவையான ஷேப்பில் பொசிஷன் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் மாஷ். ஸோ இந்த இதையும் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு அடுத்து கீழே இது வேணுமானாலும் கீழேயும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளோரை நீங்கள் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருந்தீங்கனாலும் கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோருக்கு எவ்வளோ திக்னஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் டைப் ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணிப்போம். எஃப்எல்னா ஒரு டூப்ளிகேட் ஃப்ளோர் ரெடி பண்ணி எடிட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கீழே அது ஃபுல் ஃப்ளோர் வரணும், இல்லை 2 ஸ்டெப் வரணும். ஸோ எவ்வளோ ஹைட் நீங்கள் வீடை ஏற்றணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ மேடை கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த ஃப்ளோ ஹைட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். 2 ஃபீட்டுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் உங்களுக்கு 2 ஃபீட்னு மாறும். ஸோ 2 ஃபீட்னு கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாலும் கம்மி பண்ணிக்கலாம். எடிட் டைப்பில் டேரெக்டாக போய் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது ஒரு 40 இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இதில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ணணும், இந்த இதில் ஒரு மாசிங் டெவலப் பண்ண போகிறோம். மாசிங்கில் இன் பிளேஸ் மாஸ் ext6, அதாவது எக்ஸ்ட்ரூஷன் பண்ண போகிறோம். அதில் ext6ன்னு செட் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு எந்த பிளான் வரைய போகிறோம்,
ஸோ இப்போ அகெயின் சவுத் வியூ செட் பண்ணிப்போம். செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் இதையும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன சைஸ் கொடுத்துருந்தீங்க 180. ஸோ இங்கே மெஷர் பண்ணி பார்க்குற சைஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பிக் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். 187 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதையும் இந்த தட்டு பிக் பண்ணும்போது இந்த போட்டு 187. கிரியேட் ஃபார்ம் இதோட திக்னஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் ஹோமில் போய் தான் கிளிக் பண்ண முடியும். ஸோ அப்படி திக்னஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த 4 கார்னரையும் சேவ் பண்ணுறோம். 4ஐயும் சேவ் பண்ணி இதோட திக்னஸ் 25, இங்கே எவ்வளோ இருக்குன்னா 45. ரெண்டும் பிளேஸ் ஆகிட்டு இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் மாஷ். ஸோ இது மாதிரி ஷேவான ஷேப்பை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு மாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் எவ்வளோ திக்னஸ் கொடுக்க போகிறீங்க 13 கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதை கொஞ்சம் வெளியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஏன்னா இந்த இதை கொஞ்சம் வெளியே வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த இதெல்லாம் வெளியே வரணும் அவசியம் கிடையாது. இந்த இதில் நீங்கள் கிரில் போட போகிறதுனால இந்த கிரில் இது மேலே போடுறதுக்காண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுத்து கம்மி பண்ணிப்போம். ஸோ இது எவ்வளோ திக்னஸ் இருக்கும் அப்படின்னா 40. எகெயின் இது உள்ளே வரணும் அப்படின்னா 30. ஸோ அதுக்கப்புறம் ஒரு திக்னஸ் ஸோ இது கம்மியாகிட்டு இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு 25ன்னு செட் பண்ணுங்கள். ஸோ இங்கே கொடுத்துக்கிறது இந்த ரெண்டுமே திக்னஸ் தான் எடுத்திருக்கு. ஸோ நம்ம டைமென்ஷன் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து ஃபினிஷ் மாஸ், மாசிங் சைட், இன் பிளேஸ் மாஸ், ext8, என்டர், ரெக்டாங்கிள். எந்த ரெக்டாங்கிள்னா இதுக்கு நேராக ஒரு ரெக்டாங்கிள் போட போகிறோம். ஸோ இது முடிய இந்த ரெக்டாங்கிள் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபுல் ரெக்டாங்கிளாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. இல்லை எது முடிய வேணுமோ அதுமாதிரி செட் பண்ணிக்கலாம். இது முடிந்த அந்த ரெக்டாங்கிள் வேணும். ஓகே, இது ஒரு மாசிங். எஸ்கேப், கிரியேட் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபார்ம். எவ்வளோ திக்னஸ் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு 25. ஸோ இதுலேருந்துன்னா 50, ஏன்னா 47லேருந்து 25. ஸோ இந்த டைரக்ஷனில் நீங்கள் 25 ஆட் பண்ணாட போதும் 25. ஏன்னா இந்த ஃபேஸுக்கு நேராக நீங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெண்டு ஈவனாக வந்ததுக்கப்புறம் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் மாஸ். ஸோ நீங்கள் இதோட ப்ரொஃபைலை மாற்றணும் இல்லை வேறு எதுவும் எடிட் பண்ணாலும் இதை கீழே ட்ராக் பண்ணும்போது ஃபுல்லாக உங்களுக்கு மூவ் ஆகி ட்ராக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடு ஒன்று வேணும். ஜஸ்ட் இதை பிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெஸ்ட்னு செட் பண்ணிக்கிறேன். வெஸ்டர்ன் செட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த சைடு பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த மாஸை கிளிக் பண்ணி இதை காப்பி எதை பிளேஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு பார்த்துங்க. இந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதை பிடிச்சனால இதை ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை ட்ராக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் 2 மாதம் கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதே தான் இந்த இதை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இதையும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதையும் காப்பி இந்த இடத்த ஹோல்ட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுறோம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது திக்னஸ் இது முடிய இருக்கணும். ஸோ அதுக்கு நேராக இருக்கணும். ஸோ எல்லாமே ஈவனாக எனக்கு எல்லாமே நேராக கிரியேட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். இதையும் ஒன்றா செலக்ட் பண்ணிப்போம். இந்த மாஸ் காப்பி ஹோல்டிங் பொசிஷன் இந்த இடம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்று மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணுறதா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மற்றதெல்லாம் ஈஸியாக காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணிடுறான்.
ஸோ அடுத்தது இதோட லென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதோட லென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நேராக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை விட்டுடலாம். ஓகே, எகெயின் இது காப்பி ஹோல்டிங் பொசிஷன், இதை எடுத்துட்டு எந்த இடத்துல வேணும் இந்த இடத்துட்ட. ஸோ இதை பிக் பண்ணி மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுமாதிரி கீழே ரொம்ப லென்த்தாக போயிருக்கனாண்டி இந்த அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துட்ட இந்த ஷார்ப் பேஜை நீங்கள் விடுறதுக்காண்டி இதை பிக் பண்ணுங்க. ஓகே, இதை பிக் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதே மாதிரி இந்த தனி மாசிக்கும் ஸ்ட்ரெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் கிரியேட் பண்ணீங்க, மற்ற எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஈஸியாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹோமில் பாருங்கள், ஸோ அது வித்தியாசமான ஷேப்பில் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த மேலே வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக இது மூலியமாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிட்ட உங்களுக்கு கிரில் மாதிரி ஒன்று போடணும். ஸோ அதுக்காண்டி இந்த ஃபுல் ஹைட்டை நான் மாற்றிக்கிறேன். இது 9 இருக்குது, 60 ஒரு 2 ஃபீட்டுக்கு இருந்தால் போதும். ஸோ பேரபெட் வாலில் இந்த இடம் மட்டும் 2 ஃபீட். ஸோ இது மாதிரி இதை மாற்றுறதுக்கு மாடிஃபைல மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த வால் மாதிரி இந்த வால் மாறணும். ஸோ அதுக்காண்டி மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த வால் மாதிரி வேறு எந்த வால்லாம் மாறணுமோ அதில் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இந்த வாலும் அதுமாதிரி மாறினாலும் ஓகே. ஸோ இது ஓகே. ஸோ உங்களுக்கு கிரில் இதுலேருந்து ஆரம்பித்து இது முடிய கிரில் வேணும். ஸோ மற்ற வெளியே எல்லாமே உங்களுக்கு நார்மலாக கிரியேட் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த ஃப்ளோர், ஸோ எந்த ஃப்ளோர் அப்படின்னா இந்த பேரபெட் ஃப்ளோர், இதை பிக் பண்ணிக்கிறேன். கிரில் ஆர்கிடெக்சரில் ரைலிங். ஸோ இங்கேருந்து எதுங்க ஆரம்பிக்கணும், இதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ லைனை எடுத்துகிட்டு இங்கே ஆரம்பித்து இது முடிய போகணும். அதே மாதிரி இந்த ஏரியா வந்து இதோட ஸ்டாப் ஆயிடும். இதான் உங்களோட கிரில் பொசிஷன். ஸோ ஓகே கொடுக்குறது முன்னாடி என்ன கான்செப்ட் உங்களுக்கு வேணும், இந்த ஹேண்டில் பைப், ஸோ இதான் வேணும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த நீங்கள் லைன்ஸ் போடும்போது 2 பாயிண்ட் கொடுத்து போகிறதுனால லூப் தனியாக இருக்கிறதுனால அது ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இந்த லூப்பையும் கிரியேட் பண்ணிடுங்க. ஏன்னா ரைலிங்கை பொறுத்த வரையும் ஒரு சிங்கிள் ப்ரொஃபைல் தான் இருக்கணும். அது க்ளோஸ் லூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் லூப்பாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ சிங்கிள் ப்ரொஃபைலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஹோமில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ரைலிங் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். இந்த இடத்துட்ட மாசிங். ஸோ இப்போ இதில் மாசிங் அண்ட் சைட் இன் பிளேஸ் மாஸ் SQW2ன்னு செட் பண்ணிவிட்டு ஓகே, எந்த ஃப்ளோரில் வரைய போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட் செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் அதில் வரைய போகிறோம். ஸோ அதில் எந்த இதில் வரைய போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுக்கப்புறம் நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இதில் வரையலாம்னா சரி உங்களோட கிரில், இந்த இதில் கிரில் இருக்குது, இதுக்கு பார்த்து தான் நீங்கள் மற்றபடி எல்லாத்தையும் வரைகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போட்டது, இது இங்கே உள்ளது. ஸோ இப்போ இந்த இதில் ஸ்கொயர் கிரியேட் பண்ணி அந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணி கிரியேட் ஃபார்ம் 3D வியூவை செட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கிரியேட் ஃபார்ம் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னரில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த மாசிங் செலக்ட் பண்ணி அவரோட ஹைட் ஒரு 600ன்னு செட் பண்ணுவோம். ஸோ திரும்பி மாற்றினாலும் 600 இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 750 700. ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எஸ்கேப் ஃபினிஷ் மாஸ். ஸோ அதே மாதிரி வேறு இடத்துல இதுமாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான். எங்கே இது அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி, இதை பொறுத்து அப்படியே என்னன்னா இங்கே மூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அதுவும் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இப்போ ஹோம் பிக் பண்ணும்போது தனியாக அதையும் வரைஞ்சி பிக் பண்ண அவசியம் கிடையாது, 2 தூண் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதோட பொசிஷன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக அதோட பொசிஷனையும் இதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எது அரேஞ்ச் பண்ணாலும் அது நீங்கள் ஃப்ளோரில் போய்
அதுக்கப்புறம் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி மூவ். ஸோ எந்த இதில் அரேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இந்த இடத்துட்ட. ஸோ இப்போ பாருங்கள் ஹோமில். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கிரில் ஒன்றில் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாலும் ஸோ இந்த வால் வந்து இது கூட ஒன்றா இருக்கணும். ஸோ இந்த பீமும் இந்த வாலும் ஒன்றா இருக்குது அப்படின்னா எகெயின் ஃப்ளோர் பிளான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணணும். ஸோ இந்த வாலும் இந்த எக்ஸ்டீரியர் வாலும் இந்த தூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அதில் பொருந்திருக்கும். இதுக்கப்புறம் இதில் கிரில் ஒன்று போட்டுருவோம். ஸோ எந்த மாதிரி டைப் ஆஃப் கிரில் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சரில் ரைலிங் ஃப்ளோர் லெவல் செட் பண்ணிவிட்டு மாடிஃபைடில் லைன்ஸ் போட போகிறோம். இந்த இடத்துட்டு ஆரம்பித்து இங்கே வரணும், இதோட ஸ்டாப் ஆயிடணும். ஸோ லைன் ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைலாக போட்டுட்டு ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இதிலே செட் பண்ணீங்க. ஸோ ஹேண்டில் பைப் மாதிரி வேணும், ஹேண்டில் பைப் இங்கே செட் ஆகிரும். ஸோ பிக் பண்ணிவிட்டு ஸோ பேஸ் ஆஃப்செட். ஸோ கிரவுண்டில் இருக்குது, உங்களுக்கு கிரவுண்டில் வேண்டாம், எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃப்ளோரில் இருக்கணும். ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ ஆஃப்செட் இருக்கணும், ஸோ அது நேம்லாம் கரெக்டாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ ஹோம் பிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது செட் ஆகிரும். மாசிங்கில் இன்பிளேஸ் மாஸ் SUNT டைப் பண்ணி புதுசாக ஒரு ஷேப்பை நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபேஸில் தான் வரைய போகிறேன். இந்த இடத்துல ஆரம்பித்து இல்லைனா இந்த விண்டோவுக்கு இந்த கார்னர் ஆரம்பித்து இது எப்படி இருக்கணும். ஸோ இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு இதோட ஹைட் உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ இன்னொரு கிளிக் பண்ணுங்கள். இதோட திக்னஸ் எவ்வளவு 12 அப்படின்ட்டு இருக்கு, அதாவது 12 சென்டிமீட்டர்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வேண்டியில் ஒரு 6 இன்ச்சஸ் அது மாதிரி 11.5 அந்த ரேஞ்சில் இருக்கட்டும். ஓகே, இதில் ஃபினிஷ் மாஸ். ஸோ ஜாமெட்ரி எதுவுமே இல்லை, கிளிக் பண்ணிட்டு மாஸ்கில் கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி கிரியேட் ஃபார்ம். இதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து திக்னஸை ஒரு 40 கம்மி பண்ணிட்டா 58. ஸோ இல்லை 98 இருக்கட்டும், 98. இது ஒரு சன்செட்டுமே கிரியேட் ஆகிருக்கு. இதே சன்செட்டை நீங்கள் கீழே கொண்டு வர போகிறீங்க, அதுக்காண்டி இது என்ன டைரக்ஷன், வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ அதை பிக் பண்ணி காப்பி எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோமோ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எக்ஸாக்டாக அது பொருந்தலை, அதனால இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போய் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை ஹோல்ட் பண்ணி இங்கே செட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் இந்த புதுசாக ஃபார்ம் ஆன இந்த இதை கிளிக் பண்ணி காப்பி இதை பிக் பண்ணிவிட்டு அதுமாதிரி இந்த விண்டோலையும் இந்த இடத்துல பிக் பண்ணிடுறோம். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெண்டுமே ப்ளேஸ் ஆகிடும். எகெயின் மூவ் கம்மியாக கொடுத்துங்க. இதை மூவ் பண்ணனால உங்களுக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆகிட்டு இப்போ ஹோம் பட்டன். ஸோ மாசிங்லேயே எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கடுத்து இந்த ஃப்ளோர் லெவல், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு இந்த ஓப்பன் ஏரியா, இந்த ஓப்பன் ஏரியாவில் வேறு எது நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த உங்களுக்கு தலைமையாக இருக்குது, அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பிக் பண்ணிக்கிறோம். பிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயருக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்கொயர் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறீங்கன்னா மாசிங்கில் ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். இன்பிளேஸ் மாஸ் CLM3. ஓகே, ஸ்கொயர் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணும், ஸோ இது 23 இருக்கிறதுனால இது நீங்கள் 23ன்னு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 23. ஸோ இப்போ இதை கிரியேட் ஃபார்ம், இதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஃபார்ம், அதாவது எக்ஸ்ட்ரூஷன் ஆக போகுது. ஆனதுக்கப்புறம் அதோட ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி
செட் பண்ணிட்டு இங்க finish mask. again இந்த ஃப்ளோர் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ளோரை பிக் பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி எந்த இடத்துல வேணும் இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்க. இந்த இடத்துல வேணும். ஸோ இப்போ ஹோம் பட்டன் இது ரெண்டும் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இது அகைன் இதை ஃப்ளோர் பிளான் செட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டையும் அப்படியே காப்பி பண்ணி ஸோ எந்த இதில் ப்ளேஸ் பண்ணுமோ அதை நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த காலத்துலேயும் இதை காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி இந்த ஒரு என் பாயிண்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துட்ட ஸ்ட்ரெயிட்டாக பிக் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரெண்டு காலமும் இதுலேயும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஹோமில் பாருங்கள் இங்கே ஒரு காலம் ஒன்று ப்ளேஸ் ஆகிருக்கு, அந்த இதில் ஒரு காலம் ஒன்று ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போக்கி நீங்கள் ரிவர்ஸில் இந்த சைடு ஒரு ஆப்ஷன் மாதிரி கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி மாஸ் பீம்னு செட் பண்ணி 1 ஓகே. ஸோ இதில் அலைன் பண்ண போகிறோன்னா இந்த ஃபேஸில் இதை நீங்கள் சவுத்துன்னு செட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஈஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நேராக நீங்கள் இதை அலைன் பண்ணணும். மொத்தமாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு எட்ஜை இந்த இடத்துல வச்சிடுறோம். அதே மாதிரி இந்த எட்ஜை இது மேலே வச்சிடுறோம். இதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுறோம். ஸோ இதில் ஹோம் பிக் பண்ணிவிட்டு இதை பிக் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹைட் காமிக்கும். ஸோ ஹைட் எவ்வளோதுன்னா ஸோ எவ்வளோ திக்னஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ஸோ எக்ஸாக்டாக அது அந்த லிண்டர் ரூஃபில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரூஃபில் கிரியேட் ஆகாமல் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணீங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கிரியேட் ஃபார்ம். இப்போ இதை நீங்கள் ட்ராக் பண்ண உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் மட்டும் கிரியேட் ஆகும். ஸோ கீழே கூட நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது. ஒரு டைரக்ஷனில் மட்டும் எவ்வளோ திக்னஸ் 180. ஓகே ஃபினிஷ் மாஸ். ஸோ இது மாதிரி ஒன்று செட் பண்ண உடனே அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ளோரை செட் பண்ணீங்க, இல்லைனா ஃபஸ்ட் ஃப்ளோரை செட் பண்ணீங்க. இது அவங்களோட அந்த புதுசாக ஃபார்ம் ஆன ஏரியாஸ், இல்லைனா ஈஸ்ட்டை செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு இது அவங்களோட அந்த புதுசாக கேட் பண்ண மாசிங். இதை காப்பி எந்த பாயிண்ட்டை பொறுத்து அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து. ஸோ இங்கெல்லாம் வேணும் 36 again ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஹோம் பிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு நீங்கள் கிரியேட் பண்ணாலும் ஈஸியாக அதை கிரியேட் பண்ணிட முடியும். இந்த இதில் ஒரு சின்ன ரூஃப் மாதிரி போட்டு அதையும் தனி நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ மாசிங்கில் என் பிளேஸ் மாஸ் பீம் 5 ஓகே. ஸோ நேமை சேஞ்ச் பண்ண சொல்லுது, புது நேமில் கொடுக்குறோம். ஸோ அதனால் BMER 4 ஓகே. ஸோ இப்போ எந்த இடத்துல வேணும் அதுக்காண்டி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த பாக்ஸ் ஸோ எவ்வளோ திக்னஸ் போட்டிங்களோ அதே வித் அண்ட் திக்னஸுக்கு அதை ட்ரேஸ் பண்ணி நான் போட்டுட்டு கிரியேட் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை பிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபார்ம்னு கொடுங்க. ஸோ இந்த டைரக்ஷனை திருப்பிட்டு இதில் எது முடியாது ட்ராவல் ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போகணுனாலும் இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்ராவல் ஆகிரும். ஸோ இது மொத்த திக்னஸ் இது கொஞ்சம் மூவ் பண்ணுறது, ஏன்னா இந்த சைடு நீங்கள் போகிறதுனால இதை மூவ் பண்ணீங்க. இது ஒரு 95 ஓகே. ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் மாஸ். இப்போ திரும்பி மாசிங் இன் பிளேஸ் மாஸ் PHன்னு டைப் பண்ணி அதே ரெக்டாங்கிள் இதே ஃபேஸில் அந்த ஸ்கொயரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணிவிட்டு கிரியேட், பட் எந்த சைடுனா இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஃப்ளோர் லெவல்
இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல். ஸோ இதில் இந்த மாசிங் இதை கிரியேட் ஆகிருக்கு. இதை இப்போ நீங்கள் ஈஸியாக இந்த 2 மாசிங், அதாவது இந்த லென்த்தான மாசையும் காப்பி, இதை பிக் பண்ணி இந்த இதிட்ட பேஸ்ட். இதை வேறு எது நீங்கள் இடையில வைக்கலனாலும் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஹோம் பிக் பண்ணுங்க, உங்களுக்கு 2 இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அகெயின் இப்போ ஹோம் பிக் பண்ணுங்க, உங்களுக்கு இது மாதிரி அலைன் பண்ணது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் ஒரு ஸ்டைலிஷ் எட்ஜஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு.